அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு சொந்தங்களே, ஈமானிய உறவுகளே, உண்மையில நம்முடைய அதிகமான நேரங்கள் எதுல செலவு பண்றோம்னா செல்போன்ல தான் இந்த பயம் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ஆனாலும் கூட அதிகமான இன்னைக்கு நம்ம பாக்குறோம், ஒரு வெளியே வந்தாலும் சரி, வீட்டிலையும் சரி, நம்முடைய அதிகமான விஷயங்கள் செல்போன்ல தான். நம்ம அதனால தான் இந்த மாதிரியான பயான் நிகழ்ச்சி நம்ம செல்போன்ல, இன்ஸ்டாகிராம்ல, யூடியூப்ல கொண்டு நம்ம செய்யறோம். ஆனா என்ன வேதனை என்றால், நம்ம பக்கத்துல இருக்கிறோம் ஒரு மார்க்க பயான பாத்துக்கிட்டே இருக்கிறாரு, பார்க்கும்போது எவ்வளவு வேகமாக அதை ஸ்க்ரோல் பண்ணி விடுறாருங்க. சுப்ஹானல்லாஹ். மத்த அடுத்த வீடியோ வந்து தேவையில்லாத வீடியோ, அதை உட்கார்ந்து சிரிச்சு பார்த்துட்டு இருக்கிறார். ஆனால் தோழர்களே, பெரியோர்களே, உண்மையிலேயே இறைவனுடைய செய்தி மட்டும்தான் நம்முடைய இந்த வாழ்விலே மிகப்பெரிய அமைதியை தரும், மிகப்பெரிய சந்தோஷத்தை தரும். அன்பானவர்களே, அன்றைய தோழர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? யார் ரசூலல்லாஹ் எங்களுக்கு ஒரு மார்க்க வகுப்பை உண்டாக்கித்தாங்க, மார்க்கத்தை சொல்லி கொடுங்க. இனி மார்க்கத்தை படிக்க நேரத்தை ஒதுக்குறோமா? மார்க்கத்துக்காக என்னுடைய உழைப்பை நான் கொடுக்கிறேனா? யோசித்து பாருங்கள் அன்பானவர்களே. ஒவ்வொரு நேரத்திலையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களை இந்த மார்க்கத்திலே அங்கமாக இருக்கும்போது, மார்க்கத்திலே உறுதியோடு இருக்கும் மட்டும்தான் அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான். ஒரு சஹாபி கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு ஒரு அறிவுரை செய்யுங்க, எனக்கு ஒரு உபதேசம் செய்யுங்க. குல் லா இலாஹா இல்லல்லாஹ் சும்மஸ்தகீம். அல்லாஹ்வை கடவுளாக ஏற்றுக்கொண்டு அதில் நீ உறுதியாகிரு என்று 3 முறை சொன்னார்கள். அப்படியாக இந்த மார்க்கத்திலே நிறைய நேரங்களை செலவழிப்போம், இறை பொருத்தத்தை பெறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.